ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தான் வெற்றிருந்து, ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஆகாத லோக சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு, வாழாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். இதை விடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை குடும்பமா எங்களை வந்து சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் வந்து பங்கு பெறப்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ சோர்வுகள் வேதனைகள் இருந்த போதிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது இயேசுவே அதன் மூலமாக நல்ல பெயரை எங்களுக்கு தரும்படி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதற்காக நன்றி. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து குறைவுகள் எல்லாம் நிறைவாய் வைத்ததுக்காகவும் கொடான கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க பாடுகிற பாடல்கள் மூலமாகவும் கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, சாட்சிகளின் மூலமாகவும் இயேசுவே கேட்கிற தேவ செய்தியின் மூலமாக உண்மை நோக்கியே மாத்திரமே விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையை நடக்கும்படியா எங்களுக்கு கிருபை கொடுங்க. நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழும்படி கிருபை கொடுங்க. எல்லா சத்துருவின் போராட்டங்கள் எல்லாத்தையும் எங்களை விடுவித்து ஆண்டவரே உண்மை மட்டும் மாத்திரமே நம்பி இந்த வாழ்க்கையை ஜீவ வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லா துதிகளை மகிமுகே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.
58வது பாடல் இந்த பாடல். நம் கிருபை கடிதல்லோ என் ஜீவனிலோ மட்டும் பார்த்ததுவே சமத்தோடு கரங்களை கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை
சகாயம் பெற தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் திருநாளுமே. தேடி வந்தேன் திருநாளுமே. நம்பிருமை
16வது பாடல் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் மேலெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
9வது பாடல். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தில் கூப்பிடுகிறேன். போல் தேவன் இல்லை, நீதான் தேவன் இல்லை. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தில் போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயர்ந்த தெய்வமே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயர்ந்த தெய்வமே.
ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி கரங்களை கூப்பி ஆண்டவருக்கு நேராக ஸ்தோத்திரம். ஆண்டவரே we thank you Jesus, we thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே எங்களை கலந்து கொண்டதுக்காக வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லுவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு நோக்கத்தோடு எங்களை கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏதோ என் மனசுல உள்ள தேவைகளை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பர்சனலாகவும் ஒர்க் விஷயத்திலும் ஆண்டவரே என்னோட தேவைகளை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபையில் உள்ள ஊழியர்கள் ஒன்றும் தடைபடாமல் நடக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த பத்திரிகை ஊழியத்தை ஆசீர்வாதமாக வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில் ஆண்டவரே உடைய வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபை மூலமாக பெற்ற ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்கிறதை உணர்ந்து நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே நீரே வழிநடத்தி கொண்டு போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உற்சாகத்தோட நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயமும் நடந்ததில்லை. அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏசப்பா போக்கிலும் மரத்திலும் என்னை பாதுகாப்பா இதுவரைக்கும் வைத்துக் கொண்டதற்காக நன்றி. இந்த நல்ல ஒரு சபை கூடுதலை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு என்று ஜெபம் செய்யும்படியான ஒரு ஊழியக்காரர்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல தகப்பனையும் தாயம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கூட பிறந்த நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி இயேசுப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரை என் பண தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைவில்லாமல் நிறைவாக வைத்ததற்காகவும் நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு நான் ஊழியம் செய்யும்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உற்சாகத்தோடு கடமை இல்லாமல் உற்சாகத்தோடு ஊழியங்களை செய்யும்படி ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் சபை கூடுதலில் நான் ஒரு முக்கிய நபராய் இருந்து ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக ஜெயங்களை பெறும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபையை வழி நடத்தும்படியாக கிருபை கொடுங்க இயேசுப்பா ஸ்தோத்திரம். கிருபையை வைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தும்படியாக கிருபை கொடுங்க. எவ்வளவோ பேர் சுகம் பெற்று சுகம் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு சுகத்தை தாருங்க. எவ்வளவோ பேர் ஆண்டவரை குழம்பி இருக்கிறாங்க ஆண்டவரை, என்ன பண்ண வேண்டியே தெரியலையே அப்படின்னு இருக்காங்க ஆண்டவரை. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சிந்தனைகளை தாருங்க, நல்ல ஞானத்தை தாருங்க. வேலை ஸ்தலத்தில் இவ்வளவோ வேலை செய்யறனே, எனக்கு மட்டும் ஏன் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேன்னு நினைச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாருங்க. அவர்களுடைய மேனேஜர் கண்ணில் தயவை தாருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபை கூடுதலில் வருகிறதன் மூலமாக நல்ல ஒரு ஆண்டவரை சாட்சியாய் அவர்கள் இருக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா இயேசுப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்லுகிறேன், அதன் மூலமாக நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாருங்க ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா ஸ்தோத்திரம். அப்பா குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, பத்திரிகை ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். பெண்கள் உபவாச கூட்டங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாட்ஸ்அப் ஜெபம் மூலமாக ஜெபம் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் நிறைய ஊழியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா ஸ்தோத்திரம். சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த ஊழியங்களும் தடை இல்லாமல் நடக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில் உள்ள வாலிபர்கள் உற்சாகத்தோடு எழுப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா சபைக்கு வந்து உண்மை மாத்திரமே நோக்கி இருக்கும்படி கிருபை கொடுங்க. எல்லா கெட்ட சிந்தனைகள் தேவையில்லாத செயல்கள் எல்லாமே விடுதலையாக்குங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியம் செய்யும் போது எவ்வளவோ சத்துருவின் போராட்டங்களை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்தையும் விடுதலை கொடுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 2026 ஆண்டிலும் ஆண்டவரே
இந்த 5வது மாசம் வரை எங்களை ஆண்டவரே சுகபத்திரமாய் கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த இடத்திலும் குறைவில்லாமல் நிறைவா வைத்ததுக்காக நன்றி. உண்மையாய் ஊழியம் செய்யும்படி கொடுத்து கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரை கேட்க போற தேவ செய்தியின் மூலமாக நல்ல வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு கிருபை கொடுங்க. நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில விசுவாசிகள் ஒவ்வொரு ஆண்டவரை போட்டிய மனிதர்கள் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்க. எந்த தடையும் இல்லாதபடி அவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க. நீரை காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. யாரும் எழுத்திருக்கும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தை தியானிகள் வந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 29 Proverbs 29ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிக்கலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியின் நாசம் அடைவான். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோடு தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். துரோகத்தில் கண்ணி இருக்கிறது, நீதிமானும் பாடி மகிழ்கிறான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்திருக்கிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்து விடுகிறார்கள், ஞானிகளோ துரோகத்தை விளக்கிறார்கள். ஞானி மூனருடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவ்விருவருடைய கண்களும் கர்த்தருக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். தன் வார்த்தைகள் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். ஒருவன் தன் அடிமையை சிறுபிராயம் முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். கோபக்காரன் வழக்கை கொள்ளுகிறவன் மூர்க்கன் பெரும்பாதகன். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். திருடனோடு பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான், சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறார்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும்.
நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கன் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். யாரும் உட்காரலாம். சாட்சிகளின் நேரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கடந்த வாரங்களில கடந்த நாட்களில செய்த சாட்சிகளை உற்சாகத்தோடு இந்த நேரத்தில் சபைக்கு முன்வைக்கிறோம். நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாடல்களை பாடும்போது காணிக்கைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இறங்கும் யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். வந்து சேரும்.
துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆராதனையை மட்டும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை திருப்பள்ள கரம் கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிக்கிற சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. காணிக்கை படைத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் அற்புதங்களை செய்யப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண திரும்ப செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வேளையில் எங்களோடு பேசும் இடைப்படும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் பாடலாம். அறிவிப்புகள். சாயங்கால ஜெபமும் அங்காங்கே இருந்து குடும்பமாய் உற்சாகத்தோடு சேர்ந்து நமக்கான சொந்தமான இடத்திற்காக தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு நல்ல ஒரு இடத்தை தருவாராக. இதே போல வெள்ளிக்கிழமையிலும் இந்த இடத்துல உபவாச ஜெபம் நடைபெறும். தொடர்ந்து அந்த ஜெபத்திலும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல நம்மளுக்கு உபவாச ஜெபம் இது ஹோலி கம்யூனியன் நடைபெறும். அதனால எல்லாரும் காலையில வந்து உபவாசத்தோடு வந்து அந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாட்ஸ்அப் ஜெபங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சனிக்கிழமையில உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை ஆண்டவர் மூலமாக வழிநடத்தணும்னா அந்த ஜெபத்திலே கலந்துக்க சொல்லுங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. வேறு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படும். தேவ செய்திக்கு நேரம் கடந்து செல்லலாம். மாஸ்டர் வில்சன் அவர்கள் வந்து நமக்கு தேவ செய்தி. நாம் சிந்திக்கலாம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம நோக்கி பார்க்கிறப்பா. இந்த நாளிலும் இந்த மே மாதம் இந்த 24ஆம் தேதியில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே அப்பா உண்மை ஆராதிக்க இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தாமே மகிமைப்படுங்க. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக என் கரங்களில் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் நம்முடைய தியானத்துக்காக வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அதில் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மே மாசம் வந்தாலே வெயில் அதிகமா இருக்குல்ல. வெயில் வந்து சம்மர். மே மாசம் ஏப்ரல் மே சம்மர் என்றாலே நம்ம உடம்பெல்லாம் அந்த சூடு வந்து நம்ம தாய். எனக்கு சொல்ல இந்த வெயில் காலம் வந்தாலே ஒத்துக்காது. அல்லேலூயா. வெயில் காலம் வந்தால் ரொம்ப வேர்வை, ஒரே உடம்பெல்லாம் வேர்க்குது. இந்த வெயில் காலத்தில் இன்னைக்கு தான் இந்த 2 நேற்றுக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நீங்கள் இந்த நாளை, கர்த்தருடைய நாளை கனம் பண்ணி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் வரும்போதே முதல் பாடல பாடினாங்க, தம் கிருபை. நான் அப்பவே நினைச்சேன் என்ன கிருபையை பற்றி பேசலாம்னு வசனம் எடுத்துட்டு வந்தேன். அதே பாட்டை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன பேசணும். ஏன்னா பைபிள் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல நிறைய வசனங்கள் இருக்குது. பிரசங்கமும் பண்ணணும், ஞானமா பேசணும், மற்றவங்களுக்கு சந்தேகம் வராதபடி பேசணும், மற்றவங்களை தேவன் பேசணும். அல்லேலூயா.
நான் பேசுவதல்ல, என் சுயமாய் பேசுவதல்ல, வசனத்தை கொண்டு தேவன் பேச வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட கிருபையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை கிருபையை பற்றிய செய்திகளை நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். இன்றைக்கு எனக்கு தேவன் வெளிப்படுத்தின சில கிருபையை குறித்த நிறைய வசனங்கள் இருக்கிறது. எனக்கு தேவன் வெளிப்படுத்தின சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கணும். அல்லேலூயா. நீங்க ஒரு பிரசங்கம் பண்றாங்கன்னா ஒரு வசனத்தை அதை இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை வீட்டில் சென்று தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். ஆகவே இன்றைக்கு இந்த வசனம் சொல்றது, என் கிருபை உனக்கு போதும். கிருபை, ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த பவுல் சொல்லுகிறார், பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலுள்ள வசனங்களை வாசிங்க. 5ஆம் வசனம். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை இன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கு என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பான். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல் எப்பேற்பட்ட அப்போஸ்தலன்! பவுல் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு அப்போஸ்தலன், எவ்வளவு ஊழியத்தை செய்திருக்கிறார், திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறார். அந்த மைனர் ஆசியா என்று சொல்கிற அந்த ஆசியாவுல உள்ள திருச்சபைகளை எல்லாம் இந்த பவுல் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். அவர் தன்னை குறித்து சொல்லும் போது ஒரு நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமாக நின்ற மனிதன், கமாலியலின் பாதத்துல படித்த மனிதன், பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். அவருக்கு கப்பல்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு பரிசேயன், தர்சு பட்டணத்து யூதன், ரோமன் என்று சொல்லி பல காரியங்களை அவரை குறித்து சொல்லும் போது இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், மாம்சத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்றார். அல்லேலூயா. மாம்சம்னாலே ஒரு போராட்டம். மாம்சம் என்றாலே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம். மாம்சம் ஒன்று சொல்லும், ஆவி ஒன்று சொல்லும். இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டத்தை குறித்து நாம் ரோமர்ல வாசித்தோமானால், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தையில யோசிச்சோம்னா நம்ம மாம்சத்துல எடுக்கிற முடிவுல போய் மாட்டிக்குவோம். மாம்சத்துல முடிவு எடுத்தோம்னா மாட்டிக்குவோம். யூதாஸ் அப்படிதான் மாம்சத்துல முடிவு எடுத்து மாட்டிக்கிட்டான். பேதுரு அப்படிதான் மாம்சத்துல முடிவு எடுத்து மாட்டிக்கிட்டான். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர், ரூத்துடைய மாமியார் நகோமி, அவங்க மாம்சத்துல முடிவு எடுத்து போய் மாட்டிக்கிட்டாங்க. மாம்சத்துல முடிவு எடுத்தவங்கள என்ன செஞ்சாங்கன்னா மாட்டிக்கொண்டிருந்தாங்க. ஆகவே மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த மாம்சத்துல தான் நாம இருக்கிறோம். மாம்சம் தேவை. அல்லேலூயா. ஆகவே மாம்சத்துல இந்த பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்ன செய்யுமா? அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் என்ன செய்யும்? குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கு. சாத்தானுடைய தூதனாயிருக்கு. அல்லேலூயா. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண எனக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணல. அதனால அதை ஒக்க சான்ஸ் விட்டுறேன். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை விட பெரியவர். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்கணும். கேட்கும்போது இதுக்குரிய விளக்கத்தை எல்லாம் கொடுப்பாரு. அதுக்குரிய விளக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். அது தனி சப்ஜெக்ட், அது டைம் போயிடும். ஆகவே நாம் கீழே இருக்கிற வசனத்துக்கு வருவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த முள்ளி என்ன குட்டிக்கிட்டே இருக்குது, அது சாத்தானா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அது எனக்கு பயங்கர வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு
தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் அந்த கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறது. அந்த கிருபை தான் நமக்கு அனுதினமும் நம்மளை என்ன செய்யறதுன்னா, நம்மை விழுந்து போகாதபடிக்கு அந்த எப்பேற்பட்ட சாத்தானுடைய பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு பக்கம் சாத்தானுடைய பிரச்சனைகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மாம்சத்துல பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கிருபை நம்மை விட்டு போகக்கூடாது. அந்த கிருபை தான் நம்மை என்ன செய்யணும், வழி நடத்துகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வரோம். மற்ற நாள்லாம் உலக வேலையை போறோம். உலகத்துல பலரை சந்திக்கிறோம், பலர் நண்பர்களை சந்திக்கிறோம், பல உலக பிரதானமான மனிதர்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் அந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும், கிருபையில நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார் புலம்பல் 3:22 சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நமக்கு அனுதினமும் புது கிருபையை தேவன் தருகிறார். அல்லேலூயா. வாசிங்க. புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தினமும் நமக்கு தேவன் புது கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தினமும் நமக்கு புது கிருபையை கொடுக்கிறார். அவை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. புது கிருபையை தேவன் அனுதினமும் கொடுக்கிறார். இன்றைக்கு எப்படி நீங்க நைட்டு படுத்து காலைல எழுந்திரிச்சு சூரியனை எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி டெய்லியும் சூரியன் உதிக்குது இல்ல. சூரியன் காலையில வந்தாதான் உண்டு எழுந்திரிக்கிறோம். சூரியனை பார்த்தா தான் நமக்கு இன்னைக்கு புதிய நாள் அப்படின்னு சொல்ல. அதே போலதான் தேவனும் புது கிருபையை தேவன் அனுதினமும் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில கிருபை முக்கியமானதா இருக்கிறது. இந்த கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, யாக்கோபு 4:6 வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் 4:6 சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. காலைதோறும் கிருபை அளிக்கிறார். அடுத்தது புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படி தாழ்மையாய் நடந்து கொள்ளும் போது நம்முடைய தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். அதிலே 10ஆம் வசனம் வாசிங்க. 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நான் இது என் சுயமா பேசல, கர்த்தர் எனக்கு கொடுத்த வசன வெளிப்பாடுனால நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஐயா என்ன கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் யாரை எங்க எப்போது பயன்படுத்தணும் ஆவியானவருக்கு தெரியும். அவரே பேசுகிறார், ஆவியானவரே பேசுகிறார். அல்லேலூயா. ஆகவே நான் குறைந்த ஞானம் உள்ளவர், ஆனாலும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னுள்ளிருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுவார், வாக்குத்தத்தமாக பேசுவார், ஆறுதலாக பேசுவார், எச்சரிப்பு சத்தமாக பேசுவார். பிரசங்கத்தை நம்ம ஒரே கோணத்துல பார்க்க கூடாது. ஒரே ஆறுதலான வார்த்தையா கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. நீங்க ஆறுதலா கிடைக்கணும் வந்தீங்கன்னா எச்சரிப்பா பேசுவார். அல்லேலூயா. எச்சரிப்பாவும் பேசுவார். சில நேரம் கடிந்து கொள்வார். ஆவியானவர் எப்படி கடிந்து கொள்வார்? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கடிந்து கொள்வார். ஆகவே ஆண்டவர் எப்படி பேசுவார்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எப்படி தாழ்மனை, எப்படி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நம்முடைய தாழ்மை கர்த்தருக்கு தெரியணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு நமக்கு தெரியுமா? கனவுல கூட பாக்குறோமா?
மாற்றம், இன்னும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அல்லேலூயா. திடீர்னு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சா பயங்கர செய்திலாம் இருக்கு. செய்தி அந்த செய்தியெல்லாம் வித்தியாசமா இருக்கு. நேற்றுக்கு இருந்தாலும் இன்னைக்கு திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, திடீர்னு ஆத்துல குதிச்சு இறந்துடுறாங்க. இப்படிலாம் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஆகவே கிருபையை குறித்து நாம் பேசிக்கொண்டே போகலாம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்கிற போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடைச்சது மாதிரி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கவர்மெண்ட் வேலை கிடைச்சா சந்தோஷம் தானே. அந்த வசனத்தை படிக்கும்போது நான் அப்படித்தான் யோசிச்சேன். ஏதோ பெருசா வேலை கிடைச்ச மாதிரி கிடைத்தது. அந்த வசனம் எப்படி புரியுது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏதோ கையில கிடைச்ச மாதிரி, ஏதோ கொடுத்த மாதிரி, ஆண்டவர் கொடுத்த மாதிரி, வாங்கின மாதிரி அந்த வசனத்தை நான் பார்த்தேன். அல்லேலூயா. இப்போ திடீர்னு நான் இங்க நிக்கிறேன். நான் திடீர்னு ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு வெள்ளை மாளிகையில் போய் நின்னா எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவர் யாரை எந்த நேரத்தில் எங்க நிக்க வைப்பாருன்னு தெரியாது. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா இங்கிலாந்துல போய் நின்னாலும் நிற்பேன், ஜெர்மனியில போய் நின்னாலும் நிற்பேன். அப்படி சொல்ல முடியாது. திடீர்னு ஆண்டவர் கொண்டு போவார். அல்லேலூயா. உங்களை கூட தான், என்னன்னு இல்லை, உங்களை கூட தான் கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் அந்த அளவுக்கு கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன தான் கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சார். அல்லேலூயா. சிறைச்சாலையில இருந்தவன தான் கொண்டு போய் ராஜ சிங்காசனத்தில் உட்கார வச்சவர் நம்முடைய ஆண்டவர். அதெல்லாம் தேவனுடைய கிருபை. இங்க நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அடுத்த வசனம் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவான்னு ஒரு மனிதரை பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச கதை, சண்டே ஸ்கூல்ல கூட இந்த கதையை சொல்லுவாங்க. நோவா தாத்தான்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அல்லேலூயா. இந்த நோவாவை குறித்து நாம இந்த கிருபைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போது, இந்த நோவா அவர் குறித்து சொல்லும் போது, கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமா இருந்தான். அல்லேலூயா. எவ்வளவோ மனிதர்கள் பூமியில இருந்தாங்க. அவன் வாழ்ந்த நாட்கள்ல எவ்வளவோ மனிதர்கள் வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு பர்டிகுலரா ஒரு நபரை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமா இருந்தான். அல்லேலூயா. அதுதான் தாழ்மை. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம வசனத்தை கேட்கிறோம், அதை கைக்குள்ள நாம சிரமப்படுறோம். வசனத்தை இப்ப பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு 10 கட்டளை இல்ல, ஒரு கட்டளை பொய் சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக. இதெல்லாம் நம்ம கை கொள்றோமா? இப்போ ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கிற மாதிரி, எத்தனை பேர் பொய் சொன்னீங்க இன்னைக்கு, கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆக அப்படிலாம் நான் கேட்க விரும்பல. ஆகவே நாம் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பொய் சொல்லாது இருப்பாயாங்கன்னு கட்டளை இருக்க நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றோம்? அப்போ நம்மை குறித்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிற போது நம்மை குறித்து ஒரு நல்ல சர்டிபிகேட் தேவன் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்மளை குறித்து நாமே சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. நான் நல்லவன்னு சொல்லிக்க முடியாது. நான் நல்லவன்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. நீங்க என்ன நல்லவன்னு சொல்லணும். நானே என்ன நல்லவன்னு சொல்லிக்க கூடாது. அப்படி சொல்றது அது பைத்தியக்காரன். ஆகவே கர்த்தர் சொல்கிறார் நோவாவை குறித்து, அவன் உத்தமனும் அவன் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆக இப்படிப்பட்ட மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அந்த மனிதனுக்கு கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் கிருபையை தூக்கி கொடுத்துட மாட்டார். எல்லாருக்கும் கிருபையை கொடுத்துட மாட்டாரு. அப்படி கொடுத்தாலும் அதுல கிருபையை எப்படி ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா,
இது வந்து பழைய ஏற்பாட்டு கால கிருபை. அதுதான் பழைய ஏற்பாட்டு கால கிருபை. புதிய ஏற்பாட்டு கால கிருபைன்னு நீங்க கேட்கலாம். வாசிக்கலாமா? யோவான் முதல் அதிகாரத்துல யோவான் 1:17-16 வாசிங்க. யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. 16ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்பது மோசே மூலமா கொடுக்கப்படுது. அல்லேலூயா. ஆனா மோசேக்கு முன்னாடி வந்தவர் தான் நோவா. அப்ப நோவா காலத்திலேயே கிருபை இருந்திருக்கு. அந்த கிருபையை அந்த ஜனங்க என்ன பண்ணலன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அசட்டை பண்ணினார்கள். தேவனையும் தேவனுடைய கிருபையும் அசட்டை பண்ணினதுனால ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. நியாய பிரமாணம், லா, சட்டம். நீங்க ஆண்டவர் வந்து கிருபைனா என்னன்னா மன்னிக்கிறது. கிருபை மன்னிக்கும், நியாய பிரமாணம் கொல்லும். அல்லேலூயா. கிருபை மன்னிக்கும், நியாய பிரமாணம் கொல்லும். நியாய பிரமாணத்தினுடைய சட்டம் என்னன்னா கண்ணுக்கு கண். இப்ப நான் ஒருத்தனுடைய கண்ணை அடிச்சு எடுத்துட்டேன்னா என் கண்ணை அவன் அடிச்சு எடுக்கணும். அதான் சட்டம். இப்ப என் கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா எவன் என் கையை வெட்டானா அவன் கையை வெட்டணும். அதுதான் சட்டம். இன்னைக்கு இருக்குது, உலக பிரகாரமான சட்டம் இருக்குது. ஒருத்தன் தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனை. ஆனா கிருபை தப்பு பண்ணவங்க மன்னிக்குது, இனிமே செய்யாதன்னு சொல்லுது. அல்லேலூயா. கிருபைனா என்னன்னா மன்னிப்பு கிரேஸ் பீரியட் அப்படின்னா மன்னிப்பு கொடுக்கும். கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம், கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க இப்ப ஜெயில வந்து ஒரு கைதியை போடுறாங்கன்னா அந்த ஜெயில அந்த ஒரு மனிதன் நடந்து கொள்ளுகிற அந்த நடவடிக்கையை பார்த்து அவனை வந்து மகாத்மா காந்தி அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அனுப்பிடுவாங்க. வெளியே அக்டோபர் 2ஆம் தேதி அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவன் குட் சர்டிபிகேட் நல்லா அந்த ஜெயில அவன் நல்ல பேர் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அப்போ அவன் நம்ம நடந்து கொள்ளுகிற அந்த விதத்தை பொறுத்து கிருபை மாறுகிறது. அப்போ மன்னிக்கிறதுக்கு பேரு கிருபை. நம்ம வேதத்துல வாசிக்கும் போது யோவான் 8ஆம் அதிகாரத்துல வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிக்க. யோவான் 8:10. நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இயேசு சொன்னார் பாருங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த வசனத்தை படிக்கும் போது இயேசு கிறிஸ்து காலையில எழுந்திருச்சு என்ன பண்றாருன்னா, அந்த முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம் இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது, மறுநாள் காலையிலேயே அந்த வசனம் சொல்றது, மறுநாள் காலையிலேயே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, பாருங்க, காலையிலேயே பிரச்சனை உருவாது. அல்லேலூயா. காலையில இவர் எதுக்கு போனாரு? இவர் போய் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க பிரச்சனை வருது. ஒரு ஸ்திரியை என்ன பண்றாங்க, கையும் மையமா கொண்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வராங்க. யாரு கொண்டு வரா? வேத பாரகர் பரிசேயர் கொண்டு வராங்க. அந்த பெண்ணு வந்து நியாய பிரமாணப்படி கல்லால அடிச்சு கொல்லணும், இந்த தப்பு பண்ணிட்டாங்க, உங்களை கல்லால அடிச்சு கொல்லணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து இயேசு கிட்ட வராங்க. இவங்க ஆக்சுவலா எங்க போகணும்? இயேசு கிட்ட போகணும், பிரதான ஆசாரியன்கிட்ட போகணும். இயேசு வந்து
அங்க வந்து அவருக்கு ஏன்னா அவரை சோதிக்கும்படியாக இவ்வளவு சட்டம் பேசுறாரு, இவ்வளவு உபதேசம் பண்றாருன்னு சொல்லிட்டு இயேசுவை எப்படியாவது நம்ம பிரச்சனையில இயேசுவை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி இயேசுவுக்கு விரோதமாக அவர்கள் எழுதி வராங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, வாசிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்க ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளையிட்டிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்கள்? நீ என்ன சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மோசேயின் சட்டம் தான். இந்த சட்டத்தை புடிச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. எதை புடிச்சிட்டு இருக்காங்க? இவனுக்கு தெரிஞ்சது அதுதான். இவனுக்கு கிருபையை பற்றி தெரியாது, மன்னிப்பை பற்றி தெரியாது, இயேசுன்னா என்னன்னு தெரியாது, இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாருன்னு தெரியாம இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அவர் குலைப்பதற்காக, நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை அவர் மாற்றுவதற்காக இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மைதான், நியாயப்பிரமாணம் சொல்றது உண்மைதான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்றது? தப்பு பண்ண தண்டனை, உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன், உண்மைதான். ஆனா அதுக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கிறது. அல்லேலூயா. அங்க பாக்குறோம், நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. இப்ப நியாயப்பிரமாணமா கிருபையின் பிரமாணமா? மோசே எழுதி கொடுத்தது நியாயப்பிரமாணம் தான், உண்மைதான், அதன்படி செய்ய வேண்டியதுதான். ஆனா அங்கே கிருபையின் பிரமாணத்தை இயேசு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உடனே கேட்கிறாரு, அந்த பொண்ணு பாவம் செஞ்சது உண்மைதான். அப்ப இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து எரிய கடவுள் சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இவனும் யோக்கியம் இல்லை, இது என்ன பரம யோக்கியம் மாதிரி என்ன பண்ணா வந்து குற்றம் சாட்டினா. இப்ப இவன் என்ன பண்ற, கல்ல போட்டுட்டு போறாங்க. அல்லேலூயா. அப்ப நீ பரிசுத்தவானா இருந்து பேசணும். நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசினா பரவாயில்ல. அப்ப நீ மோசேயின் பிரமாணத்தை நீயே கை கொள்ள, மோசேயின் நியாய பிரமாணத்தை நீயே கை கொள்ள, ஆனா இந்த ஸ்திரீ மட்டும் கை கொள்ளணும். இது எப்படி இருக்கு? அப்ப நீ முதல்ல கை கொள்ளு. இயேசு அவங்க சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அங்க சுத்தி மடக்கி ஒரு ஓரமா போடுறாரு. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை பத்தி பேசுற, நியாய பிரமாணம் மோசே வந்து இப்படி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றது உண்மை. ஆனா நீயே அதை கை கொள்ளியே. நீ அந்த ஸ்திரீ கிட்ட மட்டும் அந்த இதை கேட்கிற போது அப்பதான் இயேசு சொல்றாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து, உன்னை அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு செய்தார்களா? இல்லை என்று சொன்னேன். நானும் உன்னை ஆக்கினை தீர்ப்பு செய்ய மாட்டேன், இனி போய் பாவம் செய்யாது. அல்லேலூயா. இங்க ரெண்டு காரியம் நடந்தது, ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். அல்லேலூயா. கிருபை மன்னிச்சு நீ வீட்டுக்கு போமான்னு சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, இனி அந்த தப்ப. அல்லேலூயா. அதான் சொல்றேன், கிருபையும் சத்தியமும் நீதியும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்லி வசனம். ஆகவே எங்கெல்லாம் கிருபை இருக்குதோ அங்கெல்லாம் சத்தியம் வரும். அல்லேலூயா. எங்க பாவம் பெருகுதோ அங்க கிருபை பெருகுனாலும், கிருபை என்ன மன்னிக்குது. தெரியாம செஞ்சுட்ட, அப்ப ஒருத்தன் வந்து கேட்பாங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க, சரி மன்னிக்கிறேன், இனிமே செய்யாத. அதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆகவே இனிமே அந்த தப்ப செய்யாத. ஆகவே கிருபைக்குள்ளாக தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அந்த நோவாவுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். நிறைய எல்லா பரிசுத்தவான்களுக்கும், எல்லா வேதத்தை ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா பரிசுத்தவாட்டிகள், எல்லா பிதாக்கள் எல்லாருக்கும் தேவன் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபையை என்ன பண்றாங்கன்னா அவர்கள் அதை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அலட்சியம் பண்ணும் போதுதான் நியாயப்பிரமாணம் வருது. நியாயப்பிரமாணத்துக்கு முற்றுப்புள்ளியா வைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு கிருபையினால என்ன கிடைக்குதுன்னா ரட்சிப்பு கிடைக்கிறது. வாசிக்கலாமா? எபேசியர் 2:5 வாசிங்க. எபேசியர் 2:5.
இது உங்களால் உண்டானதல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிப்புக்கு கூட அந்த வசனம் சொல்றது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த மேல் வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளக்கம் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆகவே அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ உலகத்துல இந்த சென்னையில எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த ரட்சிப்பு கிடைக்கல. இன்னைக்கு சிலர் சினிமா தேட்டர்ல இருப்பாங்க, சிலர் மெரினா பீச்ல இருப்பாங்க, சிலர் இங்கே இருப்பாங்க. ஆனா நாம சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம். இது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஜெப வீட்டிலே அவர்களை என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. இந்த ஜெப வீட்டுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் இயேசு சொல்றாரு, என்னுடைய சகல ஜனங்களுக்கும் என் வீடு ஜெப வீடு. அவன் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். ஏசாயா 56:7 நினைக்கிறேன். அந்த வசனம் வசதி ஏசாயா 56:7 அதுலதான் சொல்லுவாரு அந்த வசனம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நாம பார்க்கிற போது இங்க ஜெப வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு இதான் கிடைக்குது. ஒரே சந்தோஷம். அதை உணர்றீங்களா? நான் உணர்றேன். உணர்றீங்களா? எத்தனை பேர் உணர்றீங்க? அல்லேலூயா. அதான் 122ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல அழகா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போது வாசிங்க. 122:1 சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். எங்க? சினிமா தியேட்டருக்கு போவோம்னு சொன்ன போதா அல்லது கல்யாணத்துக்கு போவோம்னு அந்த வசனத்தை பாருங்க. எங்க போறோம்னு சொல்லும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? அந்த மகிழ்ச்சி நம்மள்ட்ட இருக்குதா? அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நாம் மகிழ்ச்சியோட வருகின்றோம். அல்லேலூயா. அந்த இன்னைக்கு நாம என்ன செய்யணும்னா சங்கீதம் 34:10 என்ன சொல்றது? சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டியாக கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அடுத்ததாக சொல்கிறார் அதே சங்கீதம் 100:2 சங்கீதத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்க. சங்கீதம் 100. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஆராதனை செய்யணுமா? மகிழ்ச்சியோட. இது ஆண்டவர் சொன்னாரு, இது ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டுல வருகிறவர்களை மகிழ பண்ணுவேன். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அடுத்தது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும்போது மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அல்லேலூயா. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் அனுபவிச்சிருக்கேன் மகிழ்ச்சியோட ஆராதனை. ஏதோ கடமைக்காக அல்ல, ஏதோ பாஸ்டர் வரலன்னா போன் பண்ணி திட்டுவாரே என்ற எண்ணத்துக்காக அல்ல, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆக
வாசிக்கலாமா? சங்கீதம் 42:8. 42:8 வாசிங்க. சங்கீதம் 42:8. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே கட்டளையிடுகிறார். பகற்காலத்திலே தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அப்ப இங்க பாருங்க, கிருபையை எப்பெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார்னா பகற்காலத்தில். அல்லேலூயா. கர்த்தர் பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒண்ணு, ஒவ்வொரு நாளும் தேவன் புது கிருபை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பகற்காலத்துல கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையை ஏன் கொடுக்கிறார் அப்படி ஒரு கேள்வி வருதா? இப்ப நோவாவுக்கு ஏன் கிருபை கொடுத்தாரு? நோவா ஒரு சாதாரண மனிதன். அவரை உத்தமனா இருந்தார், நீதிமானா இருந்தார், தேவனோடு சஞ்சாரத்தில் இருந்தார். அந்த நோவாவை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. தன்னுடைய கிருபையை கொடுத்து தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு பெரிய மழை வரப்போகுது, ஒரு அழிவு வரப்போகுது, அதுக்கு நீ ஒரு பேழையை கட்டளிட்டு. அல்லேலூயா. அந்த பேழையை இந்த அளவுல கட்டணும், இந்த அளவுல கட்டி அந்த ஒரு பேழையை கட்டணும்னா எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். எவ்வளவு ஒரு கொப்பேர் மரத்தை போய் மலையில போய் வெட்டிட்டு ஒரு பேழையை கட்டி அந்த அளவு எடுத்து நம்மளால ஒரு வீடு கட்டுறதுக்கே வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிற மாதிரி ஒரு பேழையை எப்படி கட்டணும். அந்த காலத்துல அந்த பேழையை கட்டுறதுக்கு அவ்வளவு சிரமமா இருந்திருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் எல்லார்கிட்டையும் போய் அவர் உதவி கேட்டிருப்பார். உதவி செஞ்ச பாதி பேர் உதவி செஞ்சிருப்பாங்க. சிலர் ஏளனமா பேசி இருக்கிறாங்க, சிலர் கிண்டல் கேலி பண்ணி இருக்கிறாங்க. என்ன மழை வரப்போகுதுன்னு சொல்றீங்க, என்ன கப்பல் கட்டுறீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, என்ன இது செய்யற வேலையை விட்டுட்டு வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்கீங்க திட்டிருப்பாங்க. ஆனாலும் அவர் சொல்லியிருப்பார், ஆண்டவர் என்கிட்ட பேசினாருங்க, ஆண்டவர் இதை செய்ய சொன்னாருங்க, அதனால நான் செய்யறேன். பெரிய அழிவு வரப்போகுது, மழை பெய்ய போகுது, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம், எல்லாரும் இந்த பேழைக்குள்ள போயிடுவோம், அப்பதான் நம்ம காப்பாற்ற முடியும்னு அவர் என்ன செஞ்சிருப்பாரு, எல்லாரும் போய் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. சொன்னாலும் அவங்க என்ன செய்யல, நான் நோவா தாத்தா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இன்னைக்கு நம்ம போய் சுவிசேஷம் சொன்னா என்ன சொல்றது, பரலோகமாவது அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இயேசு ஒருத்தர் சொல்றாரு, இயேசு இன்னும் வண்டி வந்துகிட்டே இருக்கிறாரா, எந்த வேகத்துல வராரு, எக்ஸ்பிரஸ் வேகத்துல வராரா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. 2000 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்கீங்க இயேசு வர போறாரு, இயேசு வருவார், என்னைக்குதான் இயேசு வருவார் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. நான் ஒரு நாள் நிச்சயம் இயேசு வருவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இயேசு வருகிறார். ஆண்டவர் சொன்ன அடையாளம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. அவர் வருகையின் அடையாளம்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் நோவா தாத்தா சொன்னார், மழை பெய்ய போகுதுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு பெரிய மழை பெய்ய போகுது, உலகம் அழிய போகுது, எல்லாரும் வாங்க பேழையில ஏறி கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த பேழையை கட்டுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜனங்கள்ட்ட போய் சொன்னா எல்லாரும் என்ன செய்யல. அப்புறம் எங்களுடைய விட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க குடும்பம் மாத்திரம் என்ன செய்ய, பேழைக்குள்ள போனாங்க. அல்லேலூயா. நோவா, நோவா மனைவி, நோவாவுடைய 3 பிள்ளைகள், நோவாவுடைய 3 மருமக்கள், மொத்தம் 8 பேர். 8 பேர் உள்ள போனாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பேழையின் கதவை லாக் பண்ணி சாவி அவர் கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆண்டவருக்கு கிருபை கொடுப்பார், அப்புறம் கிருபையை லாக் பண்ணிடுவார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அதுக்கு ஒரு உதாரணமாக யோனா புஸ்தகம் 2:8 வாசிக்க. யோனாவில் சொல்றாரு, யோனா 2:8, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் வாசி. யோனா 2:8. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார், அதை என்ன செய்யறாங்க, போக்கடிக்கிறாங்க. ஏன்னா உலக சிநேகம், உலகத்தில் காணப்படுகிற மாயை, உலக பொய்யான மாயை, உலகம் ஏமாத்துது. உலகம் என்ன செய்யுது, அதை காமிச்சு இதை காமிச்சு, அங்கப்பார் இங்கப்பார், ராஜ்மஹால் பார்,
ஈபிள் டவரை பார், அந்த பிரமிடை பார், அந்த டொனால்ட் ட்ரம்பை பார் அப்படின்னு உலகம் வந்து எதையோ காட்டுது. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இம்மைக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றுகிறோம்னால் நாம் எல்லாரை பார்க்கணும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய காரியத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதை பார்க்கணும் தான், பார்க்க கூடாது சொல்ல, பூமியே பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பூமிக்குரிய காரியத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தது தேவனுடைய கிருபையை நாம விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பூமி இந்த யோனா வந்து என்ன செய்யறான்னா, ஆண்டவர் சொல்றாரு நீ போ, நினிவேவுக்கு போன்னு சொல்றாரு. இவன் கீழ்ப்படியாம எங்க போறான்? தர்சீசுக்கு போறான். தர்சீசுக்கு போனா ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் என்ன சார், கடல் கொந்தளிக்குது, இவன் திரும்பி வரான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. கிருபையை இழந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அதான் அந்த வரும்போது பாட்டு பாடினாங்க அழகா. அந்த பாட்டு தம் கிருபை பெரியவர்களோ, அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஆவியானவர் பேசினார். தாலி ஆயிடுச்சு எனக்கு. ஆண்டவர் பேசினாங்க, அந்த செய்தி எனக்கு ஒத்து போனுச்சு. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நிச்சயம் என்னோடு பேசி இருக்கிறார் என்று நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். அல்லேலூயா. அதனால்தான் அந்த தைரியத்தில் தான் உங்கள்கிட்ட கிருபையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள், கிருபையை விட்டுடாதீங்க. எது போனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கிற 1 கோடி பணம் போனாலும் பரவாயில்ல, 1 கோடி பணத்தை விட கிருபை பெரியது. அல்லேலூயா. இப்போ 1 கோடி பணத்தை கொடுத்தா அதை விட எனக்கு கிருபை தான் வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு என் கிருபை உனக்கு. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பணம் போதுன்னு சொல்லல, செல்வம் போதுன்னு சொல்லல, சொத்து சுகம் போதுன்னு சொல்லல, கிருபை போதும். அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. ஆகவே அந்த கிருபையை நாம் போதுமானதாக நாம் பற்றிக் கொள்ளும்போது அந்த கிருபை நம்மை பரலோக ராஜ்யம் வரை கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஆகவே நோவாவுக்கு கிருபை இருந்ததுனாலதான் அப்பேற்பட்ட அழிவிலிருந்து அந்த குடும்பம் மாத்திரம் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பெரிய வெள்ளம் வந்து அந்த 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 பேழை மிதங்குது. எல்லாரும் ஓடி வராங்க. நோவா தாத்தா துற நீ சொன்னதை நாங்க நம்பாம இருந்தோம், எங்களை மன்னிச்சிரு சொல்லியிருப்பாங்க. எங்களை மன்னிச்சிரு, அந்த கதவை மட்டும் கொஞ்சம் திறந்து கொடுப்பா, நாங்க உள்ள வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கத்திருப்பாங்க. தாத்தா நோவா எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நாங்க நீங்க சொன்னதை நம்பல, இப்ப நம்புறோம். இப்ப நம்பி என்ன பிரயோஜனம்? லாக் ஆயிடுச்சு. இதோ வாசற்படியும் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் கதவை என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்றது. அல்லேலூயா. ஆகவே கதவு திறந்திருக்கிற வரைக்கும் தான் கிரேஸ். கதவு மூடிடுச்சுன்னா அப்புறம் கிரேஸ் க்ளோஸ் ஆயிடும். அல்லேலூயா. இப்ப கிருபையின் காலம் முடிய போறதுல. அல்லேலூயா. இது வந்து கிருபையின் காலம். ஆனா இந்த கிருபையின் காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா முடிய போகுது. இந்த கிருபையின் காலத்துல நாம் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது ஒரு பேரழிவு வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பேரழிவு உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் யுத்தம் முடியல, இன்னும் இது போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ விலை ஏற போகுதுன்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி சொல்றாரு தங்கம் வாங்காதீங்க, தங்கம் வாங்காதீங்க, வீட்லயே உட்காந்து வேலை செய்யுங்க அப்படிங்கிறாரு. என்னென்ன சட்டம்லாம் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் வருகைக்கு அடையாளங்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் கிருபை பெற்றவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், நிறைய காரியங்களை பேச வேண்டும். ஆகவே இந்த கிருபையை நாம் என்ன பண்ணணும்னா நோவாவை போல, நோவா குடும்பம் காக்கப்பட்டது போல நம்முடைய குடும்பமும் காக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நோவா குடும்பம் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். ஆகவே மற்றவர்களுடைய நிலைமை என்ன? மற்றவர்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருந்தது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கிருபையை அனுதினமும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு கிருபையில நிற்கும் போதுதான் நாம் வருகிற பேரழிவுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று வசனம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று சொல்கிறார். ஆகவே நாம் கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் போக்கடிக்க கூடாது. நாம்
உலகத்துல எவ்வளவு செல்வம் இருந்தாலும், உலகத்துல நமக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் எல்லாம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அல்லேலூயா. எல்லாம் அனித்தியமானவைகள், எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அல்லேலூயா. எல்லாம் அழிந்து போகக்கூடியது. நாம என்ன செய்யறோம்னா அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். அல்லேலூயா. எல்லாம் அழிந்து போகக்கூடியது, ஒரு நிமிஷத்துல அழிந்து போகக்கூடியது. நேற்றைக்கு இருந்தவனுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது? நேற்றுக்கு ராஜாவா இருந்தவன் இன்னைக்கு வேதனைப்படுறான். அவனுடைய சொத்து சுகமெல்லாம் என்ன எல்லாம் கொஞ்ச காலம் தான், ஒரு அனித்தியமானவை, கொஞ்ச கால சந்தோஷம். அதுக்காக நாம் நித்தியமான சந்தோஷத்தை, நித்தியமான கிருபையை, நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போகக்கூடாது என்று இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நாம் கிருபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தாழ்த்துங்க, கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, உயர்த்தாதீங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேதத்துல நிறைய பேரை பார்க்கிறோம், நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. சவுல் முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் ஒரு பெருமை பிடித்தவனா இருந்தான். அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். தாவீது ஏசாயா 55:3 வாசிங்க. தாவீது சொல்லுகிறார், ஏசாயா 55:3 வாசிங்க. ஏசாயா 55:3 வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. இங்க சொல்றாரு தாவீது சொல்றாரு, அவர் கிருபையை, தேவனுடைய கிருபையை பற்றி சொல்லுகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. தாவீது தேவனுடைய கிருபையில வாழ்ந்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவனை தூக்கி கொண்டு போய் சிங்காசனத்துல வைத்தது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்றாரு. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. வாசிங்க 23:6 சங்கீதம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவருடைய நம்பிக்கை எங்க? இந்த பூமிக்குரிய இந்த சிங்காசனத்தை விட கர்த்தருடைய வீட்டில நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. அதுல இன்னொரு வசனம் சொல்றோம். 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுது, அவர் சொல்லுகிறாரு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. ஆகவே நம்மை தேவன் முடிசூட்டுகிறார் கிருபையினால, இரக்கத்தினால். தாவீதுக்கு கிடைத்த அந்த கிருபை, நோவாவுக்கு கிடைத்த அந்த கிருபை, அந்த விபச்சார ஸ்திரீக்கு கிடைத்த கிருபை இன்றைக்கு நமக்கும் தேவையாகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுக்கிற கிருபையை அலட்சியம் பண்ணாதீங்க. தேவனை அலட்சியம் பண்றதுக்கு சமம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிருபையும் சத்தியமும் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே கிருபாசனபதி, இயேசுதான் கிருபை. அல்லேலூயா. அவர்தான், இயேசு கிறிஸ்து கிருபா நியாய பிரமாணத்துக்கு எதிராக கிருபா பிரமாணங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் கிருபையை பற்றிக் கொள்வோம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் பைபிளுடைய கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம், கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க மறுபடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்க கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் கூட இருந்து காப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அடியேனை இந்த இடத்துல கொண்டு வந்து
உம்முடைய கிருபையை பற்றி சொல்ல தியானிக்க பாராட்டின ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒத்தாசைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது, உம்முடைய கிருபையை நாம் போக்கடிக்க கூடாது ஆண்டவரே. நோவாவுக்கு கிருபை கொடுத்தது போல ஆண்டவரே, தாவீதுக்கு கிருபை கொடுத்தது போல ஆண்டவரே, அந்த விபச்சார ஸ்திரீக்கு கிருபை கொடுத்தது போல இன்னும் வேதத்துல அநேக பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவாட்டிகளுக்கும் கிருபை மேல் கிருபை கொடுத்து உயர்த்தினை ஆண்டவரே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாட்டுல கொடுத்து எங்களையும் உயர்த்துங்க. தாவீதை உயர்த்தினது போல, நோவாவை ஒரு பெரிய திட்டத்தில் கொண்டு உயர்த்தினது காத்தது போல, அவருடைய குடும்பத்தை காத்தது போல, விபச்சார ஸ்திரீக்கு பாவியான ஸ்திரீக்கு ஆண்டவரே அப்பா நீர் கிருபை பாராட்டி மன்னித்து அரவணைத்து அப்பா நீர் ஆண்டவரே உதவி செய்தது போல எங்களையும் மன்னித்து அரவணைத்து எங்களையும் கிருபை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமா என்னுடைய திருப்பாவத்தில் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபையை நடத்துகிற போதகரை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிற விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான கிருபையை கொடுத்து உடைய சத்தியத்துக்குள் வளர தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா என்னுடைய கரத்தில் கொடுக்கிறோம். கிருபை எங்களோடு இருப்பதாக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. நாம் சேர்ந்து சொல்வோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகம் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை புரிந்தும் நாம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.